Yeah, welcome to Professor Academy. So, இந்த வெபினார் செக்ஷனில் இப்போ கரண்ட்டாக நான் பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா பிஜிடிஆர்பியோடைய சிலபஸோட வெபினார் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னாக்கா ரியல் அனாலிசிஸ் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஜிடிஆர்பியோடைய யூனிட் 4 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்னே சொல்லலாம். அந்த டாப்பிக்கை சிங்குலாரிட்டிஸ். ஸோ இன்னைக்கு வந்து இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சிங்குலாரிட்டிஸ்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டிஸஸ் இருக்கு அண்ட் சிங்குலாரிட்டிஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பேசி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மெயின் சப்ஜெக்ட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஸோ சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நான் உள்ளார போகிறேன். நம்ம அகாடமியில் அட்மிஷன்ஸ் கோயிங்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ பர்டிகுலராக மேக்ஸுக்கு வந்து May 9th ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கம்மிங் ஃப்ரைடே வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கோர்சஸ் தான், இட்ஸ் நாட் ஆஃப்லைன் கோர்ஸ், இட்ஸ் ஆன்லைன் கோர்சஸ் தான். ஸோ இந்த ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டிங்கனாக்கா, ஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டட் வீடியோ ரெண்டுமே இருக்கும். அண்ட் டெய்லி டெஸ்டஸ் இருக்கும். டெஸ்ட் சீரியஸாக கொடுத்து டெய்லி டெஸ்டஸ் ஆர் அவைலபிள். அது போக வீக்கெண்ட் டெஸ்டஸ் ஆர் அவைலபிள். டெய்லி டெஸ்ட் இந்த சென்ஸ் அன்னைக்கு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸோட அன்னைக்கு என்ன நடத்தினாங்களோ அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் இருக்கும். அண்ட் லைவ் கிளாஸஸ் அண்ட் ரெக்கார்டு. நீங்கள் சப்போஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியலன்னா ரெக்கார்டு வீடியோ பார்த்துக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஆப் இருக்குது. ஸோ ப்ரொஃபஸர் அகாடமின்னு ஆப் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கூகுள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். பட் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிங்கன்னா தான் லாகின் ஐடி உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் ப்ளே ஸ்டோர்ஸ் அவைலபிள். ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். நீங்கள் கிளாஸஸ் மிஸ் ஆகிட்டான்னு பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் ரிப்பீட்டடாக நீங்கள் எத்தனை டைம் பண்ணிக்கலாம். தென் டெஸ்ட்டுமே சரி, டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண முடியல அன்றைக்கி அட்டன் பண்ணாலும் அடுத்த நாள் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அகைன் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணுன்னாலும் தட் வில் பி அவைலபிள். ஸோ அது இல்லாமல் மெயினாக புக்ஸஸ். ஸோ மொத்தம் 12 புக்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து 10 புக் நம்மளோட 10 யூனிட்ஸ் தான். ஸோ யூனிட் 1 இருந்து யூனிட் 10 வரைக்கும் எல்லா புக்ஸஸுமே இருக்கும். அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ரியல் அனாலிசிஸ், சப்ஸ்ட்ராட் அல்ஜிப்ரா, மெக்கானிக்ஸு, ப்ராபபிலிட்டி தியரி வரைக்கும் எல்லா புக்ஸஸ் அவைலபிள். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 புக் என்னன்னு பார்த்துட்டிங்கனாக்கா பிஜிடிஆர்பி கொஷின் பேங்க். ஸோ கொஷின் பேங்க் அதாவது நிறைய கொஷின்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுடைய கொஸ்டின்ஸ் அண்ட் தமிழ் தகுதி தேர்வுக்கு புக்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பேஸ் இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சிலபஸ் புக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டோட்டலாக 12 புக்ஸஸ் ஆர் அவைலபிள். யாரெல்லாம் இப்போ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறாங்க, மெயினாக ஜாயின் பண்ணுறாங்களோ ஸோ இந்த புக்கு எல்லாமே அவைலபிள். இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்க கோர்சஸ் வந்து கோயிங் ஆன் ஆஃபர். உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃபீஸோட கிளாஸ் டீட்டெயில் எவ்வளோ, அமௌண்ட், கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ, ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஸோ தேல் கிவ் த ஃபுல் டீட்டெயில். ஸோ இப்போ நம்ம பர்டிகுலராக எதில் இப்போ நம்ம லெட்ஸ் மூவ் ஆன் ஃபார் த சப்ஜெக்ட். ஸோ இது வந்து நியூ பேட்ச் தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பேட்சஸ் போயிட்டு இருக்கு. நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் டோபாலஜி. ஸோ புது யூனிட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டோபாலஜி படிக்கிறது ரேல்லாம் தேவையில்லை அப்படின்னு, ரேல் கண்டிப்பாக தேவை தான். ஸோ அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் முடியும் சொல்லிட்டு டோபாலஜி நம்ம கொடுக்க போகிறோம். இன்னும் டோபாலஜி தான் புது டாபிக், ரொம்ப புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த 10 யூனிட்ல. மெக்கானிக்ஸும் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்தது தான். பட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் ஆல்சோ தி கிவன் நியூ டாபிக். பட் டோபாலஜிஸ் வந்து பியூர் சப்ஜெக்ட்னால எல்லாருக்குமே அதில் ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால உங்களோட பயத்தை உடைக்கிறதா ஃபர்ஸ்ட் we are going to start with டோபாலஜி வந்து. பட் டோபாலஜி வந்து ரியல் அனாலிசிஸ்லாம் பண்ண முடியாது, எக்ஸப்ட் தட். பட் என்னென்ன தேவையோ, ஓகேங்களா, அதுக்கு டெஃபினேஷன்ஸாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு தான் உள்ள போக போகிறோம். ஈவன் தோ ஃபர்ஸ்ட் டோபாலஜினா ஃபர்ஸ்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணிட்டு தான் டோபாலஜி உள்ள போகும். ஸோ அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் சொல்லும் போதே ரியல் அனாலிசிஸ் ஐடியாலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு வந்து, ஓகேங்களா. ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ் சிலபஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஓப்பன் செட்னா, க்ளோசர் செட்னா, லிமிட் பாயிண்டான இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருவீங்க. சிலபஸ் அதாவது பழைய சிலபஸ் இருந்திருக்கும். இப்போ புது சிலபஸில் ரியல் அனாலிசிஸ்ல மென்ஷன் பண்ணல. பட் மெட்ரிக் ஸ்பேஸ் அந்த பாயிண்ட் செட் டோபாலஜி ஐடியா தெரிஞ்சாதான் டோபாலஜி உள்ளார போக முடியும். So May 9th வந்து classes will be started on. So those are interested, the number contact பண்ணி பாருங்க, you get a more number of detail. Right. இப்போ let's start from that. இன்னைக்கு டாபிக்ல போகும். ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னாக்கா சிங்குலாரிட்டிஸ். ஸோ அதுதான் நம்ம மெயினாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சிங்குலாரிட்டிஸ்னா முதல்ல என்ன? சிங்குலாரிட்டிஸ்னா என்னன்னா ஒரு ஜென்ரலாக சிங்குலாரிட்டிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன் இஸ் நாட் அனாலிட்டிக்.
ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் கிடையாதுன்னா அந்த ஃபங்க்ஷன் தான் சொன்னா சிங்குலாரிட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ சிங்குலாரிட்டிஸ்னா ஒன்றும் கிடையாது. The function is not analytic. Sorry. ஸோ எஃப்ன்றது நாட் அனாலிட்டிக் இருந்துச்சுன்னா அதை நம்ம சிங்குலாரிட்டின்னு சொல்றோம். ஸோ எந்தெந்த இடத்துல ஒரு நாட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன சொன்னா சிங்குலாரிட்டி. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் என்னன்னா அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியலா இருக்கும்னா அதோட நெய்பர்ஹுட்ஸ் உள்ள பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஷியலா இருக்கும். அதான் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். ரைட்டுங்களா? அப்போ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் சிங்குலாரிட்டிஸோட மெயின் கான்செப்ட். ஸோ எப்போ ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் இல்லை அப்படின்னு சொல்லலாம்னாக்கா, ஈவன் இஃப் இட் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் ஏ பாயிண்ட், அதுதான் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் நடந்திருக்காது. டிஃபரன்ஷியல் நடக்கணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன நடந்திருக்காதுனாக்கா அனாலிட்டிக்காக நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்களா, ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/z. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கேட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஏது அனாலிட்டிக் கிடையாதுன்னு சொன்னா நீங்கள் அனாலிட்டிக்கெல்லாம் போகிறது இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டால் கண்டினியூஸ் கிடையாது. எந்த இடத்துல கண்டினியூஸ் கிடையாதுன்னா இசட் ஈக்குவல் டு 0 கண்டினியூஸ் கிடையாது. இப்போ இசட் ஈக்குவல் டு 0 டிஃபரன்ஷியல் நடந்திருக்கு. டிஃபரன்ஷியல் நடந்திருக்காங்கன்னா அப்போ நான் என்ன சொல்லலாம், நாட் அனாலிட்டிக்னு சொல்லலாம். அப்போ நாட் அனாலிட்டிக்னா தட்ஸ் மீனிங் இஸ் நத்திங் பட் சிங்குலாரிட்டிஸ். அப்போ அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் இஸ் சிங்குலர் பாயிண்ட்ஸ் எனக்கு எந்த இடத்துல கிடைச்சிருக்குனாக்கா f equal to 0. At z equal to 0, f is not analytical. இந்த ஃபங்க்ஷனை தான் இப்போ நம்ம அனாலிட்டிக்கல்னு சொல்றோம். ஸோ அட் z equal to 0, z equal to 0, f வந்து நாட் அனாலிட்டிக். அப்போ at z equal to 0, f என்ன சொல்லுவோம்னாக்கா வி சிங்குலாரிட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சிங்குலாரிட்டிஸ்ல மொத்தம் இத்தனை டைப் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி, நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி ரெண்டு வகையாக இருக்கும். ஓகேங்களா? இது நீங்க நிறைய விதமா சொல்ல, முதல்ல ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு 3 எக்ஸாம் கொடுத்துறேன். ஏன் அந்த 3 எக்ஸாம் கொடுக்குறேன்னா ஆக்சுவலா ஒரு ஓகே சொல்லலாம் பிரச்சனை. ஸோ சிங்குலாரிட்டிஸ்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஜென்ரலா. இப்போ இதே மாதிரி நிறைய பாயிண்ட்ஸஸ் கொடுக்கலாம். 1/sin z, 1/z - 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ எந்தெந்த ஃபங்க்ஷனா நாட் கண்டினியூஸோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே எனக்கு என்ன விட போகுதுன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் போகுது. இப்போ சிங்குலாரிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்க, ரெண்டு டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி, அனதர் மீன்ஸ் நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஸோ சிங்குலாரிட்டிஸ்ல ரெண்டு டைப் சொல்லலாம். ஐசோலேட்டட், நான் ஐசோலேட்டட். ஐசோலேட்டட் என்னன்னாக்கா தனிமையா இருக்குது. ஐசோலேட்டட் வார்டு அந்த மாதிரிலாம் சொல்ல தெரியுங்களா. ஐசோலேட் தனியா ஒரு பாயிண்ட்ல இருக்குன்னா அந்த பாயிண்ட்ல மட்டும் சிங்குலாரிட்டியா இருக்கும். அந்த நெய்பர்ஹுட்ஸ் பாயிண்ட்ஸ்ல இந்த இடத்துல சிங்குலாரிட்டிஸ் இருக்கும். நான் ஐசோலேட்டட்னா என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட்டை சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் ஒரு பால் போடுவேன். இந்த நெய்பர்ஹுட்ஸ்ல இவனை தாண்டி வேற ஒரு சில பாயிண்ட்ஸ் எனக்கு என்ன இருக்குன்னா சிங்குலாரிட்டிஸா இருக்கும். அது வந்து நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஐசோலேட்டட் இன் த சென்ஸ் தனிமையா இருக்கிறது. ஓகேங்களா? தனியா ஒரு பாயிண்ட் அவனை சுத்தி ஒரு பால் போடுறேன், ஒரு சின்ன பால் போடுறேன். அந்த பால்ல பாத்தீங்கன்னா இவன் மட்டும் தான். இப்ப இங்கே கூட கவனிங்கள, இது வந்து z equal to 0 மட்டும் சிங்குலாரிட்டி. z equal to 2 இல்ல z equal to 0.1, 0.001 அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் நடந்திருக்கும் சிங்குலாரிட்டிஸ் நடந்திருக்காது. இந்த இடத்துல அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் மாறிடும். ஸோ ஐசோலேட்டட்னாக்கா தனியா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுல இந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டில மொத்தம் 3 டைப் ஆஃப் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி நம்ம சொல்லலாம். இது சிங்குலாரிட்டிஸ்ல ஜென்ரலா ரெண்டு டைப், ஐசோலேட்டட், நான் ஐசோலேட்டட். இந்த ஐசோலேட்டர்ல மொத்தம் 3 டைப், 3 டாபிக் சொல்லலாம். ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, போல், எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. என்னால ஃபுல்லா கொடுக்க முடியுமான்னு தெரியல, அதனால நான் பேஸ் டெஃபினிஷன் மட்டும் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? பேஸ் டெஃபினிஷன்ஸ் மட்டும் கொடுத்துறேன். ஸோ ஒரு இதுக்கு ஒரு எக்ஸாம் கொடுத்துறேன். கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஓகே. ஸோ ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டில மொத்தம் 3 கான்செப்ட் இருக்கு. ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, போல், எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. முதல்ல ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி புரிஞ்சுக்கிங்க. அந்த பாயிண்ட்ல மட்டும் தான் நாட் அனாலிட்டிக்கா இருக்கணும். அது சுத்தி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும். நான் ஐசோலேட்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்க, அந்த பாயிண்ட்லயும் ஐசோ சிங்குலாரிட்டி இருக்கணும், அது சுத்தி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லயுமே சிங்குலாரிட்டிஸா இருந்தால் அது நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஓகேங்களா? ஸோ நான் இன்னைக்கு இந்த 3 ப்ராப்பர் டெஃபினேஷன் நான் டிஃபைன் பண்ணி அதாவது ஒரு ப்ராப்ளம் நான் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு ப்ராப்பரான டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கும். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதாவது கரெக்டான டெஃபினேஷன் தான் உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் தெரியும் நினைக்கிறேன். ஸோ லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சா சும்மா ஒரு டைம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட டைம் நீங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன், லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனுக்கும் டைலர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு யூ கெட் சம் ஐடியா, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன்னா என்ன அப்படின்னா,
எஃப் ஆஃப் இசட்ன்றது எப்படி எழுதுனாக்கா சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஏஎன் இசட் மைனஸ் இசட் நாட் ஹோல் பவர் இப்படி எழுதலாம். ஓகேங்களா? அதாவது n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டினா அது டைலர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம். n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி சொன்னா அது வந்து லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா? அப்போ நான் இதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். இந்த மாதிரினா n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி an z மைனஸ் z பவர் n ஹோல் பவர் n பிளஸ் சமேஷன். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும் நெகட்டிவ்ல n ஈக்குவல் டு அந்த இடத்துல நெகட்டிவ் கேஸ் உங்களுக்கு என்ன இருந்திருக்குனாக்கா கீழே போடும். ஸோ n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டின்னு போட்டுட்டு a மைனஸ் n டிவைடட் பை நான் n ஈக்குவல் டு 1 நீங்க வேற கோஎஃபிஷியன்ட்டா கூட எடுத்துக்கணும், தப்பு கிடையாது. ஓகேங்களா? வேற கோஎஃபிஷியன்ட்டா கூட எடுத்துக்கணும், bn எடுத்துக்கணும். ஸோ இந்த மெயினாக என்ன நடந்திருக்குன்னா அந்த z மைனஸ் z நாட் உங்களுக்கு அப்படின்னா கீழே போயிடும். -2 -1 n ஈக்குவல் டு -1 போடணும்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எங்க போயிருக்கும் z மைனஸ் z நாட் கீழே போயிருக்கும். நான் இப்போ இங்க ஆல்ரெடி கீழே எழுதுனதுனால n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி எழுதி நீங்க நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. a நாட் a1 z மைனஸ் z நாட் 1 பிளஸ் அண்ட் so on. இந்த வகை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்கன்னா a -1 டிவைடட் பை z மைனஸ் z நாட் 1 பிளஸ் அண்ட் so on. இந்த a -1 தான் நான் bn கன்சிடர் பண்ணியிருக்கேன். அந்த z மைனஸ் அப்போ இங்க எங்க இருந்து வேரி ஆகுதுனாக்கா n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி எழுதிக்கிறேன். என்னன்னா டினாமினேட்டர்ல இருக்கு, இட்ஸ் நாட் இன் நியூமரேட்டர். இதுதான் ரொம்ப முக்கியம். டைலர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன்ன்றது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த டைம் மட்டும் இருக்கும். லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன்றது இந்த டைம் உங்களுக்கு சேர்த்து வந்திருக்கும். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லாரன்ஸ் சீரிஸ் தான் ஜென்ரல் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன். இதுல இருந்து தான் நம்மளுக்கு வந்து டைலர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் வருதுன்னு கூட சொல்லுவாங்க. சரி, ஏன் இது நான் இப்போ சொல்றேன், நீங்க மெயினா நீங்க சொல்ல வந்து சிங்குலாரிட்டிஸ் ஏன் தேவையில்லாம இதுன்னு சொல்றீங்க அப்படின்னா, ரைட்டே சொன்ன மாதிரி ஒரிஜினல் டெஃபினேஷன், அந்த ப்ராப்பரான டெஃபினேஷன் எப்பயுமே தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ அந்த ப்ராப்பரான டெஃபினேஷனுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா முதல்ல லாரன்ஸ் சீரிஸ் தெரியும். லாரன்ஸ் சீரிஸ் தெரியாம நம்மளால சிங்குலாரிட்டிஸ்குள்ள போக முடியாது. ஓகேங்களா? இப்போ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஸோ ரிமூவபிள் சிங்குலாரிட்டிஸ்ல நீங்க என்ன சொல்லலாம்? ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்றதுல நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னு, ரிமூவபிள் சிங்குலாரிட்டியோட டெஃபினேஷன் இந்த லாரன்ஸ் சீரிஸ்ல நல்லா கவனிச்சுக்கோ. இந்த z மைனஸ் z நாட் ஹோல் பவர் n ஒரு பாசிட்டிவ் பவர். ஆனா z மைனஸ் z நாட் இந்த இடத்துல உங்களுக்கு எப்படின்னா ஒரு டினாமினேட்டர் இருக்கு, அதாவது நெகட்டிவ் பவர்ஸ். இது நீங்க இப்போ நியூமரேட்டர் கொண்டு போனீங்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுது z மைனஸ் z நாட் ஹோல் பவர் மைனஸ். ஸோ இந்த இந்த ரிமூவபிள் சிங்குலாரிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் பவர்ஸுமே இருக்கக்கூடாது. எஃப் இஸ் நாட் அனாலிட்டிக் நான் அப்படி சொல்றது ஒண்ணுதான். நாட் அனாலிட்டிக் ரிமூவபிள். ஓகேன்னா அந்த ரிமூவபிள்னு சொன்னா என்ன சொன்னா போதும்னா இந்த நெகட்டிவ் பவர்ஸோட ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாலும் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுதலாம்ப்பா. எழுதும் போது அந்த சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் பவர்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஸோ எஃப் இஸ் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அட் z ஈக்குவல் டு z நாட் அப்படின்னா சொல்றோம்னா இஃப் இந்த bn எல்லா bn உங்களுக்கு 0, இந்த எல்லா bn அதாவது நெகட்டிவ் பவர் கோஎஃபிஷியன்ஸே இருக்கக்கூடாதுன்றாங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இது ஒரு டெஃபினிஷன். ஓகேங்களா? இது இல்லாம இதுக்கு இன்னும் 2-3 டெஃபினிஷன் கொடுக்கலாம். ரிமூவபிள் சிங்குலாரிட்டி டெஃபினிஷன் 1 எடுத்துக்கங்க. ஸோ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி டெஃபினிஷன் 2, 2-3 டெஃபினிஷன். இது அப்போ நான் ஒரு டைம் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சூட்டபிளா இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா லிமிட்டோட டெஃபினேஷன் கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். கேட்டீங்களா? ஸோ இதுக்கு எந்த மாதிரி லிமிட்டோட டெஃபினேஷன் கொடுக்குறோம்னா லிமிட் இசட் அப்ரோச் இசட் நாட். நீங்க நல்லா கவனிச்சிங்கப்பா, அந்த இடத்துல எனக்கு அனாலிட்டிசிட்டி கிடையாது. ஓகே, அனாலிட்டிசிட்டி கிடையாது. நம்ம நார்மலா 1/z மைனஸ் z அந்த மாதிரி ஃபார்மெட்லாம் கொடுக்கும். அப்போ அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் நேக்கா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவபிள்ன்றதே அந்த இது இந்த லிமிட்டோட டெஃபினேஷன் தான் ரிமூவபிள் வருது. ரிமூவபிள் இருந்ததுன்னா எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு அனாலிட்டிக் வரலையோ அந்த பாயிண்ட்டை நேக்கா ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படிதான் எப்படி நான் ரிமூவ் பண்ணுவேன்? ஸோ z மைனஸ் z நாட் எஃப் ஆஃப் z டிவைடட் பை z மைனஸ் z நாட். இப்போ இதுதான் உங்க ஃபங்க்ஷன் வச்சுங்க. இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துல அனாலிட்டிக் வராது, z நாட் அனாலிட்டிக் வந்துருக்காரு. அப்போ அந்த z மைனஸ் z நாட் மல்டிப்ளை பண்ணும்போது நேக்கா ரிமூவ் ஆயிடுமா? ஓகேங்களா? ஸோ ரிமூவ் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும். ரைட்டுங்களா? ரிமூவ் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ உங்களுக்கு எந்த மாதிரி போயிருக்கும்ன்றது கொஸ்டின். அப்போ நார்மலா எனக்கு என்ன சொன்னா போதுனாக்கா 2 விதத்துல. ஸோ லிமிட்ல 2 டெஃபினேஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனா லிமிட். இப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் சொல்றது வேற. ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடும் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எழுதுறோம் அப்படின்னு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கும் அது லிமிட் எக்ஸிஸ்டுக்கும் டெஃபினேஷன் கரெக்டா பாருங்க. லிமிட் எக்ஸிஸ்ட்னா அவ்வளவுதான். ஓகே, ஏதோ ஒரு வேல்யூ கிடைச்சா போதும், ஏதோ ஒரு வேல்யூ கிடைச்சா போதும். ஆனா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அந்த வேல்யூ உங்களுக்கு யாரா இருந்ததுன்னா எஃப் ஆஃப் இசட் நாட்டா இருக்கும். ஓகேங்களா?
ஸோ டெஃபினேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. ஏன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் தெளிவாக இருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ லிமிட் இசட் அப்ரோச் இசட் நாட், நான் இசட் மைனஸ் இசட் நாட் எல்லாம் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா இதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது கேன்சல் ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ நான் எஃப் ஆஃப் இசட்டோ மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா, எஃப் ஆஃப் இசட்டோ மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கம்பல்சரி என்ன கிடைச்சிருக்குன்னா 0 கிடைச்சிருக்கும். செக் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி நடந்தா then we can say that will be removable singularity. ஸோ இது நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க, இது ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் நாட்டா இருக்கவே இருக்காது. ஏன்னா அப்படி இருந்தால் அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆகிடும். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு அனாலிட்டிக் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? லெட்ஸ் சீ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. டெஃபினேஷன் பாருங்க, ரிமூவபிள் சிங்குலாரிட்டியில மொத்தம் 3 டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். இந்த 3 டெஃபினேஷன் எதை வேணா யூஸ் பண்ணிக்க, உங்களோட சாய்ஸஸ் தான். ஓகேங்களா? இப்போ நான் எஃப் ஆஃப் இசட்ன்றது ஒன்று கொடுக்குறேன். இசட் ஸ்கொயர் மைனஸ் 9 டிவைடட் பை இசட் மைனஸ் 3. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துல அனாலிட்டிக் வராதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க? இசட் ஈக்குவல் டு 3ல பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா நியூமரேட்டரும் 0, டினாமினேட்டரும் 0. 0/0 உங்களுக்கு தான் தெரியும். லிமிட் அப்ளை பண்ற மாதிரி இருந்தாதான் நீங்க எல்லா ஸ்பீட் ரூல் அப்ளை பண்ணிக்க முடியும். உடனே சார் நான் எல்லா ஸ்பீட் ரூல் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டு சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன் மாட்டிக்குவீங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? லிமிட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0/0 வருது அப்படின்னா தான் எல்லா ஸ்பீட் ரூலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ரைட்டுங்களா? அப்ப இந்த இடம் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு எந்த இடத்துல நார்மலா பிரச்சனை பண்ணுவான்னு நம்ம பார்க்கும்போது தெரியுதுன்னா இசட் ஈக்குவல் டு 3ல பிரச்சனை பண்ணுவோம். அப்ப இசட் ஈக்குவல் டு 3ல கம்பல்சரியா சிங்குலாரிட்டி, நாட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். அப்ப நாட் அனாலிட்டிக்னா இதுல மொத்தம் 3 கான்செப்ட் இருக்கு. ரிமூவலா இருக்கலாம், இல்லையா எனக்கு போலார். இப்போதைக்கு நம்ம ரிமூவல் தான் சொல்லியிருக்கோம். ரிமூவலுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லியிருக்கோம்? ஒன்னு லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுத ட்ரை பண்றேன் அப்படின்னாக்கா எனக்கு நெகட்டிவ் பவர்ஸ் இருக்க. கரெக்டுங்களா? இல்ல நான் லிமிட் டெஃபினேஷன் யூஸ் பண்ணுவேன். உங்களோட சாய்ஸஸ் தான். திஸ் என்டையர்லி ஒரு சாய்ஸ். நான் லிமிட்டோட டெஃபினேஷன் சிம்பிளா கொடுக்குறது. இப்போ லிமிட் இசட் அப்ரோச் டு 3. ரைட்டுங்களா? நான் அதை பண்ணும்போது எனக்கு 2 டெஃபினேஷன். ஒரு டெஃபினேஷன் டேரக்டா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனா போதும். இன்னொரு டெஃபினேஷன் வந்து இசட் மைனஸ் இசட் ஆனா பண்றதுன்னா 0 கிடைச்சிடும். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் இசட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்ப்போம். இவன் எக்ஸிஸ்ட் ஆனா இட் பி ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ரைட்டுங்களா? ஸோ எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? லிமிட் இசட் அப்ரோச், இது என்ன டெஃபினேஷன்? limit z approach to 3 z square minus 9 divided by z minus 3. இப்போ நீங்க வேணா 0/0 வந்துச்சுன்னா லிமிட் அப்ளை பண்றோம், அதனால எல்லா ஸ்பீட் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? இல்லைன்னா இது நீங்க என்ன கவனிச்சீங்கன்னாக்கா திஸ் இஸ் நத்திங் பட் லிமிட் z divided by z tends to 3 z minus 3 z plus 3 divided by z minus 3. இது கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா 6 கிடைச்சிருக்கும். ஸோ வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனா திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3 கேட்டீங்கன்னா அது கேன்சல் ஆயிடும். ஏன்னா எஃப் ஆஃப் 3ன்றது புரிஞ்சுக்கிங்க, 0/0 இருக்கு. இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இது நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3 தான். ஓகேங்களா? நம்மளுக்கு அது இருந்தால் அது கண்டினியூஸ் ஆனது. ஓகே, நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனா போதும். தேர்ஃபோர் நான் என்ன சொல்லிடுவேங்க, எஃப் வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அட் இசட் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு சொல்லிடுவேன். ரைட்டுங்களா? ஸோ இன்னொரு டெஃபினேஷன், லாரன்ஸ் சீரிஸ் டெஃபினேஷன் யூஸ் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து நான் அடுத்த சிங்குலாரிட்டி சொல்ல போறேன். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி எடுத்துக்கங்க, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் இசட் டிவைடட் பை இசட் எழுதிக்கலாங்களா? ஓகேங்களா? இது எந்த சிங்குலாரிட்டி, இது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி இருக்குமா நம்ம செக் பண்ணுவோம். இட் இஸ் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி ஆகும். ஓகேங்களா? இப்போ ரிமூவபிள் சிங்குலாரிட்டியா இருந்தா என்ன நடந்திருக்குன்ற மைண்ட்ல வச்சுங்க. இப்போ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி நடந்திருந்தா என்ன நடந்திருக்கணும்? நான் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுதும் போது ஸோ இந்த எந்த இடத்துல பிரச்சனை பண்ணணும்னா அட் இசட் ஈக்குவல் 0. அட் இசட் ஈக்குவல் 0ல உங்களுக்கு லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுதும்போது நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? இப்போ அட் இசட் ஈக்குவல் டு 0ல உங்களுக்கு இ பவர் இசட்டோட எக்ஸ்பென்ஷன் தெரியும். இ பவர் இசட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? 1 plus z divided by 1 factorial plus z square divided by 2 factorial plus and so on. அப்போ இ பவர் z divided by z உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 1/z plus 1 plus z divided by 2 factorial z square divided by 3 factorial plus and so on. இப்போ நான் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுதிட்டேன். நான் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுதிட்டு அப்புறம் கவனிங்க, இங்க நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கானா இல்லை? யார் அந்த நெகட்டிவ் பவர்ஸ்? இசட் பவர் மைனஸ். கரெக்டுங்களா? அந்த இசட் டைம் எனக்கு எங்க மட்டும்தான் இருக்குன்னா நியூமரேட்டர்ல மட்டும்தான் இருப்பாங்க. நெகட்டிவ் பவர்ஸ் சொன்னா அந்த இசட் டைம் டினாமினேட்டருக்கு வரக்கூடாது. ஸோ இசட் டைம் கவனிச்சீங்கன்னா டினாமினேட்டர் வந்துருச்சு. அப்ப இசட் டைம் டினாமினேட்டர் வந்துச்சுன்னா நான் வந்து அனாலிட்டிக் சொல்ல முடியுமா? ரிமூவபிள் சிங்குலாரிட்டி சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன்னா எஃப் இஸ் நாட் ரிமூவ், அதாவது சிங்குலாரிட்டிஸ் அந்த டவுட் இல்லை.
ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட் இது சிமிலாரிட்டி தான். ஓகேங்களா? உங்களுக்கு நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கிறதுனாலே ஏன்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது, அதனால சிமிலாரிட்டிஸ் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் நீங்க ஆனா எந்த மாதிரி சிமிலாரிட்டினா எஃப் வந்து நாட் ரிமூவபிள் சிமிலாரிட்டி, மேபி போலோவில் எசென்ஷியல் சிமிலாரிட்டியா இருக்கு, நாட் ரிமூவபிள் சிமிலாரிட்டி. ஏன் ரிமூவபிள் சிமிலாரிட்டி இல்லைன்றதை புரிஞ்சுக்கிப்பா ஜஸ்ட் ரிப்பீட் ரிமூவபிள் சிமிலாரிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கக்கூடாது, பட் இங்க உங்களுக்கு நெகட்டிவ் பவர்ஸ் இருந்திருக்கா. சரி, ரிமூவபிள் சிமிலாரிட்டி வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சைன் இசட் டிவைடட் பை இசட். இப்போ இதுவுமே அட் இசட் ஈக்குவல் டு 0 நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்க லாரன்ஸ் சீரிஸ் மட்டும் எழுதுறப்ப நீங்க லிமிட் அப்ளை பண்ணா லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க லாரன்ஸ் சீரிஸ் அப்ளை பண்ணீங்கன்னா சைன் இசட்டோட எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு தெரியும் பாருங்க. இசட் மைனஸ் இசட் கியூப் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல், இசட் பவர் 5 டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் அண்ட் சோ ஆன். கரெக்ட்டுங்களா? சைன் இசட் டிவைடட் பை இசட் இது உங்களுக்கு எப்படியே தெரியும், 1 மைனஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல், z power 4 divided by 5 factorial minus and so on. அப்ப இதை நான் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் மூலமா எழுதணும் அதை சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணா எனக்கு எந்த ஒரு நெகட்டிவ் பவர்ஸுமே இல்லை. நெகட்டிவ் பவர்ஸ் இருந்தாதான் எனக்கு அது ரிமூவபிள் சிமிலாரிட்டியா வந்திருக்காது. ரைட்டுங்களா? அப்ப இது வந்து therefore f is the removable similarity at z equal to 0. இது அனாலிட்டிக் கிடையாதுன்றது உங்களுக்கு புரிஞ்சுங்க. இப்போ ஏன்னா z equal to 0 போடும்போது 0/0 format ஆயிடும். இப்படி 0/0 means we have the trouble. அப்ப 0/0 வந்து we need to update something. Okay. So next நான் சொன்னது என்னன்னாக்கா removable similarity over. So next நான் சொல்ல போறதுன்னா pole. So pole னா என்ன? So pole னா என்ன நமக்கு தெரிஞ்சிச்சுனா தான் essential similarity அங்க தான் சொல்லிருக்கோம். ஓகேங்களா? So இப்போ removable similarity உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது போலோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் நான் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் தான் எழுதணும். ஓகேங்களா? லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் தான் நம்ம போலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லிமிட்டும் டெஃபினிஷன் இருக்கு, அதுல இருந்து டவுட் இல்லை. ஓகேங்களா? லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் மூலமா ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்போ லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன்றது இங்க எப்படி இருந்திருக்கும்னா போல்ன்றது எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சமேஷன் n equal to 0 to infinity an z minus z naught whole power. இங்க வந்து பாசிட்டிவ் பவர்ஸ் இருக்கு, இந்த நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கா பார்த்தீங்களா? ஸோ ரிமூவபிள் சிமிலாரிட்டியில நெகட்டிவ் பவர்ஸ் இருக்க மாட்டான். போல்னா நம்ம இருக்குன்னா நெகட்டிவ் பவர்ஸ் இங்க இருப்பான். ஆனா எவ்வளவு இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனட் டைம்ஸ் வரைக்கும் z minus z naught whole power k. மீதி எல்லா விஷயம் உங்களுக்கு 0 இருக்கும். அப்படி இருந்தா தட் ஷுட் பி போல். அது பர்டிகுலரா என்ன சொல்லணும்னா இது வந்து போல் ஆஃப் ஆர்டர் என்னன்னு சொல்லணும், போல் ஆஃப் ஆர்டர் கேன்னு சொல்லணும். ஆனா இந்த பிகே தான் நான் ஜீரோ. ஸோ தேர்ஃபோர் இதை நான் சொன்னா எஃப்எஸ் போல் ஆஃப் ஆர்டர் கே. இது வந்து டெஃபினிஷன் 1. ஸோ டெஃபினிஷன் 1 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எஃப் ஆஃப் சமேஷன் n equal to 0 to infinity an is ஒரு அதாவது பாசிட்டிவ் பவர்ஸ் அசிட்டிஸ் இருக்கும், நெகட்டிவ் பவர்ஸ் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இது இருக்கிற எல்லா விஷயமும் இன்னும் 0 ஆயிடும். ஓகேங்களா? இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் லிமிட் டெஃபினேஷனாக எனக்கு யூஸ் பண்ணி பழக்கம், எனக்கு இந்த டெஃபினேஷன் அவ்வளோ பழக்கப்படலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஓகேங்களா, லிமிட் இசட் அப்ரோச் டு இசட் நாட் வந்து உங்களுக்கு கம்பல்சரியா என்ன இருக்கணும் அப்படின்னா இன்ஃபினிட்டி போயிடும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குப்பா, இது மட்டுமே பத்தாது. இதை வச்சு என்ன எசென்ஷியல் சிமிலாரிட்டியுமே லிமிட் இன்ஃபினிட்டி தான் போகும். அப்போ நாட் ஒன்லி எசென்ஷியல் சிமிலாரிட்டி, அப்போ நம்ம இதில் இன்னும் ஒருத்தனை ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் டெஃபினேஷன் 2ல 2 கண்டிஷன், லிமிட் இன்ஃபினிட்டிங்க போயிருக்கணும். அட் த சேம் டைம் இப்போ நான் போல் ஆஃப் ஆர்டர் கே அப்படின்னு சொல்லணும்னா லிமிட் இசட் அப்ரோச் இசட் நாட் இசட் மைனஸ் இசட் நாட் ஹோல் பவர் கே எஃப் ஆஃப் இசட் எனக்கு என்ன இருக்குன்னா நான் ஜீரோ வேல்யூ, அதாவது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா தென் வி கேன் சே த போல். பட் லிமிட் இன்ஃபினிட்டி வந்தா எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லிமிட் ஃபைனட் கேஸா இருந்தா ஓகே ரிமூவபிள் சிமிலாரிட்டி. லிமிட் வந்து எனக்கு இன்ஃபினிட்டி இருந்துச்சா தேர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். ஒன்று போலா இருக்கலாம், இல்லைன்னா எசென்ஷியல் சிமிலாரிட்டியா இருக்கும். ஸோ அப்போ இது போலா தான் இருக்குன்னு எப்படி கெஸ் பண்ணுறதா கேன் சப்ஸ்டிட் ஒன் மோர் லிமிட் ஆல்சோ. இசட் மைனஸ் இசட்னா ஹோல் பவர் கே வந்து எஃப் ஆஃப் சப்ஸ்டியூஷன் பண்ண இப்போ நான் ஜீரோ வேல்யூ கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சுன்னா நான் என்ன சொல்லிக்கிறேன்னா போல்னு சொல்லிக்கிறேன். அப்போ இந்த கேஸ் பாருங்க, இந்த இ பவர் இசட்டோட பை இசட். இப்போ இங்கே ஃபைனட் நெகட்டிவ் பவர்ஸ் தான் கிடைச்சிருக்கு. 1/z அப்புறம் இருக்கிற எந்த நெகட்டிவ் பவர்ஸுமே இல்லை, அதெல்லாம் 0. அப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், எந்த மாதிரி சிமிலாரிட்டின்னு சொல்லலாம் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா
போல் ஆஃப் ஆர்டர் ஒன்னு சொல்லலாம். ஆனா இங்க வந்து B1 தான் ஒரு நான் ஜீரோ இருக்கும். அப்ப இன் பர்டிகுலரா இந்த E பவர் இசட்டோட இசட் நான் சொன்னா போல் f of z equal to E power z divided by z at z equal to 0. ஸோ இந்த கேஸ்ல நீங்க E power z divided by z சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணா 1 by z plus 1 plus z divided by 2 factorial plus and so on போயிட்டு இருக்கும். ரைட்டுங்களா? இங்க நெகட்டிவ் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். therefore fs pole of order 1. இது வந்து சிம்பிள் போல்னு சொல்லுவாங்க. போல் ஆஃப் ஆர்டர் ஒன்ன்றது சிம்பிள் போல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டெஃபினிஷன். இது எல்லாமே ஜீரோஸ் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வச்சும் சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஜீரோஸ் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வச்சு போல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜீரோஸ் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லல டைம் இல்லாதவங்க. பட் இதுதான் ஒரிஜினல் டெஃபினேஷன். பட் ப்ராப்ளம் டைம்ல உங்களுக்கு மோஸ்ட்லி ஜீரோஸ் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதோட ரெசிப்ரோக்கல் தான் இங்க நடக்கும் போல்மெண்ட். இப்போ இன்னொரு டெஃபினேஷன் அப்ளை லிமிட் இசட் அப்ளோஸ் டு 0 அப்ளை பண்ணி பார்க்கணும். E பவர் இசட் டிவைடட் பை இசட் உங்களுக்கு எங்க போயிரும்னா இன்ஃபினிட்டி போயிடும். கரெக்டுங்களா? ஸோ அப்ப இது எனக்கு என்ன இருக்கலாம், போலாவும் இருக்கலாம், இல்லைன்னா எசென்ஷியல் சிங்குலாரிட்டியும் இருக்கலாம். அப்ப நான் என்ன ஃபைண்ட் பண்றேன்னா ஆர்டர். அப்ப நான் இங்க இசட் நான் பண்ணிக்கிறேன், மல்டிப்ளை பண்றேன். என்ன பண்றேன், லிமிட் அண்ட் இசட் அப்ளோஸ் டு 0 z minus 0 e power z divided by z. இதை கேன்சல் பண்ணா எனக்கு வேல்யூ கிடைச்சிரு 1 will be non zero. ஸோ எய்தர் செகண்ட் இங்க ரெண்டு டெஃபினேஷன், ரிமூவல் சிங்குலாரிட்டியில 3 டெஃபினேஷன் இருந்துச்சு, போலுக்கு ரெண்டு டெஃபினேஷன் தான் இருக்கு. இன்னும் நீங்க அடுத்தது எசென்ஷியல் பார்க்கணும்னா 2 டெஃபினேஷன் இருக்கு. ஓகேங்களா? இங்க இந்த 2 கண்டிஷன் நடந்திருக்கும். எய்தர் நீங்க லாரன்ஸ் சீரிஸ் மூலமா போகலாம், அப்படி இல்லை நீங்கன்னா இந்த செகண்ட் டெஃபினேஷன் லிமிட் டெஃபினேஷன் மூலமா போகலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நீங்க ஏன்னா ப்ராப்ளமேட்டிக்கா ஒவ்வொரு டைமும் நம்ம லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனை விட இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோஸ் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஐடியா தான் ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். 1/z minus 2 the whole power 4. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துல நீங்க இப்போ லாரன்ஸ் சீரிஸ் அட் z equal to னா நீங்க டேரக்டா எழுத முடியாது. 1 minus x அந்த எக்ஸை வந்து z minus 2 மாற்றி கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. ரைட்? லாரன்ஸ் சீரிஸ் அவ்வளோ இதுக்கு நம்ம டக்குன்னு எழுத முடியாது at z equal to பொறுத்த வரைக்கும். அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? பட் இதை நீங்க லிமிட் டெஃபினேஷன் அப்ளை பண்ணி பாருங்க. இதை நம்ம பார்க்கும்போதே தெரியும் எந்த இடத்துல பிரச்சனை பண்ணுவாங்க, எந்த இடத்துல கண்டினியூஸ் ஆனால் z equal to உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவோம்னு தெரியும். ஸோ z equal லிமிட் z அப்ளோஸ் 2 போட்டால் கண்டிப்பாக இது இன்ஃபினிட்டி தான் போகுது, அதில் எந்த டவுட் இல்லை. இப்போ நான் போல் ஆஃப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் z minus 2 divided by 1 divided by z minus 2 the whole power 4 நான் அப்ரோச் பண்ணால் இதுவும் இன்ஃபினிட்டி தான். ஆனால் அது எனக்கு என்ன கிடைச்சுன்னா ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும், அந்த வேல்யூ நான் ஜீரோ. நீங்கள் டேரக்டாக நான் ஜீரோ கொடுக்கக்கூடாது, ஒரு வேல்யூ கிடைக்கணும், அந்த வேல்யூ எனக்கு என்ன இருக்குன்னா நான் ஜீரோ வேல்யூ இருக்கும். லிமிட் எக்ஸிஸ்ட் நீங்க நான் ஜீரோனா இன்ஃபினிட்டி நான் ஜீரோ தான் சொல்லிடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்படி பண்ணா எனக்கு இதுங்க போயிருக்கும், இன்ஃபினிட்டி போயிருக்கும். அப்போ நான் ஸ்கொயர் போட்டுருக்கேன். ஸ்கொயர் போட்டாலும் பிரச்சனை பண்ணும், கியூ போட்டாலும் உங்களுக்கு என்ன நடக்கும் பாருங்க, இன்ஃபினிட்டி தான் போயிருக்கும். நான் சப்போஸ் 5th டிகிரி எடுத்துக்கேன், டிகிரி 5 எடுத்துக்கேன். இப்போ நான் இங்க போயிருக்கும் லிமிட் எனக்கு z minus 2 அப்படியே வந்திருப்பேன், இது 0 போயிருக்கும். அப்போ எனக்கு போல் ஆஃப் ஆர்டர் என்னதான் எனக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல் ஆஃப் ஆர்டர் 4 இருக்க பாசிபிள். எனக்கு அப்பதான் இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு ஒரு வேல்யூ கிடைச்சிடும், அந்த வேல்யூ நான் ஜீரோ. ஸோ therefore fs போல் ஆஃப் ஆர்டர். இப்போ நான் இது ப்ராப்பரா எந்த டெஃபினேஷன் வச்சு மட்டும் நான் சொல்றேன்னாக்கா, இதுக்கு மேல சொன்ன டெஃபினேஷன் மட்டும் ஒன்ஸ் இஃப் யூ நோ த ஜீரோஸ் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் யாராச்சும் தெரியுமோ நீங்க ரெசிப்ரோக்கல் வச்சு பண்ணிருப்பீங்க, அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? fs போல் ஆஃப் ஆர்டர் 4. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது என்னன்னா எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஸோ எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்றது என்னன்னா, ஸோ மொத்தம் 3 டைப் சொல்லணும் ஐசோலேட்டர்ல. ஸோ போல் ஃபர்ஸ்ட் ரிமூவல் சிங்குலாரிட்டி. ரிமூவல் சிங்குலாரிட்டியில பொறுத்த வரைக்கும் லிமிட் எனக்கு எப்பவுமே நான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் போல்ல பொறுத்த வரைக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. லாரன்ஸ் சீரிஸ் மூலமா பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா லாரன்ஸ் சீரிஸுமே உங்களுக்கு, அதாவது நெகட்டிவ் பவர்ஸோட கோஎஃபிஷியன்ட்லாம் உங்களுக்கு 0 வந்துருக்கும். போலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைனட் டைம் ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் கூட எல்லா டைமும் உங்களுக்கு 0. இந்த இடத்துல எப்படின்னா சமேஷன் n equal to 0 to infinity an z minus z naught whole power n plus b1 divided by z minus z naught plus b2 divided by z minus z naught whole square plus and so on. அதாவது இங்க நெகட்டிவ் பவர்ஸ் எங்கேயுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 0 ஆக மாட்டான்.
இப்போ போல்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் ஜீரோ இருந்தால் தான் போல். ரிமூவபிள் சிங்குலாரிட்டி எந்த நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட் ப்ராசஸுமே இருக்க மாட்டேன். எல்லாம் பிஏஸ் இருக்கனால ஜீரோ வந்துடும். நீங்க நோட்டேஷன் குவான்டிஃபையர்ஸ் வச்சு எழுதிக்கிறீங்களா இன்னும் பெட்டரா இருக்கும். அதாவது இங்க என்னால ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியும், கேன்னு ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த ஒரு எண் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும், பிஎன்ஸ் எல்லாம் ஜீரோ. ஓகேங்களா? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் எல்லா இடம் ஜீரோ ஆயிடும். ஆனா இங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. we couldn't find such a stage, we could not find such stage. எந்த மாதிரி நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னா அந்த பிஏ எனக்கு மாற மாதிரி ஜீரோ ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியாது. that does not exist n such that பிஏ உங்களுக்கு என்ன மாதிரி ஜீரோ ஆகிற மாதிரி உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இது உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ எசென்ஷியல் சிங்குலாரிட்டி நல்லா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களால ஒரு எண் கண்டுபிடிக்க முடியாது சச் தட் அந்த பிஎன் அதுக்கப்புறம் கூட எல்லா பிகே கூட வச்சுங்க. ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் ஜீரோ இருக்கலாம். ஸோ அந்த கேக்கு அப்புறம் கூட எல்லா எண்ணும் வச்சிருக்கோம். ஏதாவது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எனக்கு ஜீரோனால கண்டுபிடிக்க முடியாது. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? ஓகே, ஒரு அப்ப இது ஒரு டெஃபினேஷன். இன்னொரு டெஃபினேஷன் இருக்கு என்ன சொல்றீங்க? அந்த டெஃபினேஷன் ஆக்சுவலா இந்த செகண்ட் டெஃபினேஷன் இங்க இந்த சைட் லிமிட் இன்ஃபினிட்டி போயிருப்பான். பட் இங்க நம்ம ஒரு கே கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி கே அங்க கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால ஒரு கே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதே ப்ராசஸ் தான் என்னன்னா எல் வராது. அதனால இங்க செகண்ட் டெஃபினேஷன் பெரும்பாலும் யூஸ் பண்ண போறது கிடையாது. லாரன்ஸ் செல்ஸ் நீங்க ஏன்னா அது போலா இல்ல அப்படின்னா அது உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா எசென்ஷியலா ஒரு சான்ஸ் இருக்கு. அதாவது லிமிட் டைரக்டா இன்ஃபினிட்டி தாங்க போயிருக்கான். ஆனா இசட் மைனஸ் எஸ் ஹோல் பவர் கே எஃப் ஆஃப் இசட் உங்களுக்கு எல்லுக்கு போற மாதிரி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது கம்பல்சரி யாராவது இருக்குன்னா எசென்ஷியல் சிங்குலாரிட்டியா தான் இருக்க சான்சஸ் இருக்கு. லெட்ஸ் டேக் சம் எக்ஸாம்பிள். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு e power 1 by z at z equal to 0. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் எப்படி எழுதலாம்? f of z equal to e power 1 by z நான் எப்படி எழுதிக்கலாம்னு பார்க்கணும். சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் தான். ஓகேங்களா? 1 plus 1 by z into 1 factorial, 1 by z square into 2 factorial, 1 by z cube into 3 factorial, plus and so on. இப்போ இந்த நெகட்டிவ் பவர்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஜீரோ நடக்குதுங்களா? ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஜீரோ நடக்குதா? கிடையாது. So we had the infinite powers of negative powers இங்க இருக்கு. ரைட்டுங்களா? But therefore F என்ன சொல்றேன்? Essential singularity at z equal to 0. ஓகேங்களா? Let's take one more example also. Okay. F of z equal to sin of 1 by z at z equal to 0. ஓகேங்களா? ஸோ இது எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு கேசஸ் நடக்கலாம் பாருங்க. sin of 1 by z உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்குன்னு பாருங்க. 1 by z minus 1 by z cube 3 factorial plus and so on. இங்கேயுமே எல்லா நெகட்டிவ் பவர்ஸ் இருப்பாங்க. இன்ஃபைனட்லி மெனி நெகட்டிவ் பவர்ஸ். ஸோ ஃபைனட் பவர்ஸ் கிடைச்சிருக்காது. ஸோ therefore this is also essential singularity at z equal to 0. அவ்வளோதான். ஸோ essential singularity கற்றுக்குங்க. இட்ஸ் மோர் ஹெல்ப்ஃபுல். இந்த 3 singularities will be enough. ஸோ ஒரு சில எக்ஸசைஸ் கொடுக்க சும்மா நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க. அது எந்த வகையான சிங்குலாரிட்டிஸ் இருக்க சான்ஸ் இருக்குன்னு சும்மா திங்க் பண்ணி பாருங்க. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சும்மா யோசிச்சு பாருங்க. 1 divided by z minus 5 square f of z equal to tan z. இப்போ எந்தெந்த பாயிண்ட்லாம் சிங்குலாரிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. tan zன்றது cos z by sin z மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு தெரியும், செக் பண்ணி பாருங்க. f of z equal to cot z. f of z equal to cos of 1 by z. f of z equal to cos z divided by z squared. ஓகேங்களா? ஸோ எந்த வகையான சிங்குலாரிட்டிஸ் இருக்கு, எந்த பாயிண்ட்ல சிங்குலாரிட்டிஸ் இருக்குன்னு கெஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஐடியா ஈஸி தான். ஸோ ஐ ஜஸ்ட் ரிப்பீட் தட். நான் அந்த டெஃபினேஷன் மட்டும் சொல்லியிருப்பேன். ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி பற்றி ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அண்ட் போல். ஸோ லாரன்ஸ் சீரிஸோட எல்லா நெகட்டிவ் பவர்ஸும் ஜீரோ, எல்லா நெகட்டிவ் பவர்ஸோட பொசிஷன் ஜீரோ தான் அது வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி.
அதுவே போலுக்கு பார்த்துட்டீங்கன்னாக்கா ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு 4 0 கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே 0 இருக்கும். எசென்ஷியலாக அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பவர்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இட் பி மோர் ஃபார் இன்ஃபைனைட் நெகட்டிவ் பவர்ஸ். இதுதான்ப்பா ஆக்சுவலாக எக்ஸாக்டாக ஒரிஜினல் டெஃபினேஷன் கூட இதை சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட லிமிட் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ எசென்ஷியல்ஸ் இந்த சிமிலாரிட்டிஸ் நல்லா தெரிஞ்சாதான் உங்களால ரெசிடியூஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கும். இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். இது நம்ம பெருசா நம்ம பிஜிடிஆர் கேட்டதுன்னா நீங்க சிலபஸ் ரொம்ப அதிகம்ப்பா, எங்க இருந்தா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எல்லா டாபிக்ல இருந்துமே நம்மளுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். எனக்கு இந்த டாபிக்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்ம சொல்லலாம், அப்படிலாம் முடியாது. ஓகேங்களா? அது யாராலுமே முடியாது. நம்ம என்ன கொஸ்டின் பேங்க் செக்டர் வேணா சொல்லலாம். ஆனா கொஸ்டின் பேங்க் செக்டர் சொன்னா அது வந்து லீகலான்னு கேட்டீங்கன்னா லீகல் கிடையாது, ரைட்டா? ஸோ அதே மாதிரி எனக்கு யாராவது கொஸ்டின்ஸ் பேப்பர் செக்டர் தெரியும் அப்படின்னு சொன்னாலும் அது லீகல் கிடையாது. அதெல்லாம் மைண்ட்ல வச்சுங்க. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா படிக்க தான் ட்ரை பண்ணுங்க. எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 10 யூனிட் இருக்குன்னா 10 யூனிட்ல எங்க தானே கொஸ்டின் கேட்கணும். ஸோ எல்லா இடத்துமே நம்ம மனப்பாடம் பண்ணிட முடியுமா? வெறும் மனப்பாடம் பண்ணி மட்டும் கிளியர் பண்ண முடியாது. அந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு ஹெல்ப்ஃபுல்லா போட்டோ காப்பி மெமரி ஓகே ஃபைன். பட் அது மட்டுமே போதுமா? அது மட்டுமே போதாது. பர்டிகுலரா பியூர் சப்ஜெக்ட்டுக்கு பியூர் சப்ஜெக்ட் நீங்க நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நீங்க கஷ்டப்பட தேவை. ரொம்ப ஈஸியா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கான்செப்டை புரிஞ்சுக்க பழகுங்க. புரிஞ்ச கான்செப்டை ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ எவ்வளோ நீங்க தியரி படிக்கிறீங்களோ அந்த தியரி மொத்தமா நீங்க என்ன பண்ண பார்க்கணும்னாக்கா அப்ளை பண்ண தான் பார்க்கணும். ஸோ நம்மளால எந்த அளவுக்கு அவங்களால தியரியில் அட்டன் பண்ண முடியுது, ப்ராப்ளமா ஒர்க் அவுட் பண்ண முடியுது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க வெறும் தியரியா படிச்சுட்டு போறதும் தப்பு, வெறும் ப்ராப்ளமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போறதும் தப்பு. ஸோ தியரி பிளஸ் ப்ராப்ளம். ஸோ அதுதான் எப்பயுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு தியரி படிங்க, அந்த தியரி படிச்ச தியரியை ஒரு இடத்துல அப்ளை பண்ணி பாருங்க. நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதோட சுற்றி இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்கணும் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் தாண்டி ஒரு மெயினான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் டிஸ்கஷன். ஸோ டிஸ்கஷன் ரொம்ப 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 முக்கியம். உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷன் கம்பல்சரியா டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க அதை சொல்லும் போது நம்மளுக்கு நீங்க எல்லாருமே டீச்சர்ஸ் தான். ஏதாவது ஒரு ஸ்கூல்ல நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க, இல்லை பிஎட்ல ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்திருப்பீங்க. எல்லாரும் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஒரு சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கூட நீங்க யாரா இருந்தாலும் சரி, பிஎட் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கும் போது கண்டிப்பா நம்ம டீச்சிங் ஃபீல்டு உள்ளார போகாம வந்திருக்க மாட்டோம், ரைட்டுங்களா? ஸோ நீங்களா படிக்கிறத காட்டிலும் கிளாஸ்ல போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ரீசனா நல்லா தெரிஞ்சாதான் அங்கே போயிட்டு பேச முடியும். 1 hour நம்ம பேசணும், கிளாஸ்ல போயிட்டு 1 hour பேசணும்னா அது ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம், ரைட்டுங்களா? அது புரிஞ்சிருக்கா புரியலையான்றது இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸ்டூடெண்ட்க்கு புரியன்றது அடுத்த விஷயம். பட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம்னா நம்ம புரிஞ்சு சொல்றோமா புரியாதா சொல்றோமா நம்மளுக்கு தெரியும்ல ஒரு இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களை கேள்வி கேட்டுங்க. நீங்க புரிஞ்சு படிக்கிறீங்களா, புரியாம படிக்கிறீங்களா? அதே நீங்க படிச்ச இன்ஃபர்மேஷனை கிளாஸ்ல சொல்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பாருங்க. அப்ப நீங்க பழகும் போது அந்த டீச்சிங் மெத்தாலஜி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க படிச்சதை நீங்க அப்படியே சொல்லி கொடுக்கும்போது, இல்லை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஸோ நியூ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, பிஜிடிஆர் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ யாராருக்கு வேணுமோ நான் இன்ஃபர்மேஷன் ஸ்டார்டிங்காக மென்ஷன் பண்ணிட்டேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ உங்களோட ஃபர்தர் உங்க டீட்டெயில் ரிமைனிங் டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. ஸோ அகாடமியோட ரிமைனிங் வீடியோஸஸ் வந்து நம்ம மேக்ஸ் சேனல் இருக்கு, மெயின் சேனல் இருக்கு. ஸோ அந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸும் பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகாடமிக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மோர் டீட்டெயிலுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு. ஸோ அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.